பாரிய அளவில் கேட்கின்ற கேள்வி இதுவரை என்ன செய்து விட்டார்? இந்த மிக முக்கியமான ஒரு ராசதானியாக இன்றைக்கு இந்த கோப்பா இருக்கின்றது. வாழை தொடக்கம், புகையிலை தொடக்கம், வெங்காயம் தொடக்கம், எங்களினுடைய யாழ்ப்பாணத்தில் அஸ்வெசும என்கின்ற ஒரு திட்டத்தின் கொடுப்பனவினை அதிகரித்திருக்கிறது. அஸ்வெசும பயனாளிகள் இருக்கிறீர்களா இல்லையா? அரசு உத்தியோகர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கிறா இல்லையா? சம்பள உயர்வென்றால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? 50,000 கிடைத்தது, 60,000 அபிவிருத்தி உத்தியோகத்திற்கு 35,000 ரூபாய் அடிப்படை சம்பளம். சம்பளம் எந்த அரசாங்கத்தினாலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நிறுத்த 15,000 ரூபாய் படியையும் பெற்று எவ்வளவு சம்பளம்? 50 அடிப்படை சம்பளமாக கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த பாதீட்டில் அரசாங்கத்தினால் அந்த சம்பளம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்பிபி, ஜேவிபி, என்பிபி ஆகத்தான் நாங்கள் இங்கு நிற்கின்றோம். அறிவு சார்ந்தவர்களினுடைய அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் அத்தனையும் ஒன்று சேர்த்து கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் என்பிபி, நேஷனல் இன்டெலெக்சுவல் ஆர்கனைசேஷன். புலமைசார் அறிவு சார்ந்த அமைப்பு இருக்கின்றது. எங்களினுடைய பிரதமர் இன்று இங்கே வரப்போகின்றவர் ஜேவிபியினுடைய கட்சி உறுப்பினர் கிடையாது, NIO-வினுடைய உறுப்பினர். இங்கே விதண்டாவாதம் கதைப்பவர்கள் விளையாட்டு போட்டிகளிலும் பாராளுமன்றங்களிலும் கைகுலுக்க வேண்டிய தேவையை செய்த காலத்தில் வேறு நாடுகளில் இருந்து மத்திய அரசாங்கம் வெங்காயத்தை இறக்கியதா இல்லையா? வெங்காயத்தை இறக்கியதா இல்லையா? இறக்கியது. இதற்கு தான் நாங்கள் இங்கு நிற்கின்றோம். வெங்காயத்தை இறக்குகின்றது என்றால் தனேசிடம் போய் கேளுங்கள். நீர் சொல்லித்தானே நான் வாக்களித்தேன், உம்முடைய அரசாங்கம் இப்படி செய்கின்றது என்றால் தோழர் தனேஷ் அவர்கள் யாரிடம் கேட்பார்? ஒன்றும் இனவாதம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. பாருங்கள், ஒரே எழுதி கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு பதில் சொல்ல சொல்லி அந்த உப்பளத்திலே வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த பெயர் தொடர்பாக பலரும் பேசிக் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் அந்த பெயரானது கொடுக்கப்பட்டிருந்தது என்பதனால் தான் அது மேற்கொள்ளப்படாமல் இருந்தது. நேற்றைய தினம் நடந்த அமைச்சரவையில் அந்த பெயர் மாற்றப்பட்டு கிராமங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. வருவார்கள் என்று எதிர்பார்த்த வண்ணம் தாய்மார்கள் இன்னமும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார். வருடங்களாக மூடப்பட்டிருந்த பலாலி வீதி திறக்கப்பட்டிருக்கு. விடுவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். மே மாதம் 6ஆம் தேதி உங்களுடைய அபாரான குடியரசினுடைய பிரதமர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். The Prime Minister of the Democratic Socialist Republic of Sri Lanka is coming to Kopai. So the Kopai people are dedicated to invite you, madam. பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசினை தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் தந்திருந்திருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் எங்களினுடைய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் இந்த மக்களினை சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பு ஏன் அவசியமானது என்று கேட்போமாக இருந்தால், எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியானது முழுமையாக ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற இந்த வேளையிலும் கூட என்ன செய்திருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வியானது சிலரினால் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதனை சொல்லுவதற்கான நேரம் இல்லாமல் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியானது சாமானியனின் பிரச்சனைகளுக்காக அல்லும் பகலும் அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மீளவும் ஒரு முறை எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதன் நிமித்தமே இன்றைய தினம் எங்களினுடைய பிரதமர் அவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது சிலராக இருக்கட்டும், பாரிய அளவில் கேட்கின்ற கேள்வி யாதெனில், இவர்கள் இதுவரை என்ன செய்துவிட்டார்கள்?
நிச்சயமாக இந்த கோப்பாய் மண்ணை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களினை எங்களினுடைய அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்றது, நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது, எதிர்காலத்திலும் நிறைவேற்ற இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கோப்பாய் மண் என்பது யாது என்று கேட்டால் அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னர்களினுடைய வரலாறு தொடக்கம் இந்த கோப்பாய் மண் மிக முக்கியமான ஒரு இராசதானியாகும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், யாழ்ப்பாணத்தினுடைய மிகப்பெரிய ராசதானி நல்லூர். இந்த நல்லூரைத்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய ராசதானி என்று மீள மீள சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நல்லூர் ராசதானிக்கு 3 துணை ராசதானிகள் இருந்தது. அந்த ராசதானிகளில் ஒன்றுதான் இந்த கோப்பாய் ராசதானி. இந்த கோப்பாயானது நல்லூர் ராசதானிக்கான உணவு சார்ந்த, விவசாயம் சார்ந்த பல்வேறு வகையான பொருட்களினை வழங்கி இருந்த மிக முக்கியமான ஒரு ராசதானியாக இன்றைக்கு இந்த கோப்பாய் இருக்கின்றது. இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய 17 உள்ளூராட்சி சபைகளில் அதிக பெருநிலப்பரப்புகளையும் அதற்கு இணையான மக்கள் தொகையையும் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்பு இந்த கோப்பாய். வடமராட்சியினுடைய ஓர் எல்லையிலும் இந்த கோப்பாய் இருக்கின்றது, வலிகாமம் தெற்கினுடைய எல்லையிலும் இந்த கோப்பாய் இருக்கின்றது, நல்லூரினுடைய எல்லையிலும் இந்த கோப்பாய் இருக்கின்றது, தென்மராட்சியினுடைய எல்லையிலும் இந்த கோப்பாய் இருக்கின்றது. அத்தனை வியாபகமான இந்த கோப்பாய் நிலத்தின் வழியாகவும் சனத்தின் வழியாகவும் எங்களினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரதேச சபையாக இவ்வளவு காலமும் இருந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தினுடைய அரசியல் தலைமைகளை தேர்வு செய்வதில் மிக முக்கியமான பங்கினை ஆற்றி இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த நடந்து முடிந்திருக்கின்ற யாழ்ப்பாணத்துக்கான அல்லது இந்த நாட்டுக்கான பாராளுமன்ற தேர்தல்களினை தேர்ந்தெடுக்கின்ற இந்த தேர்தலிலும் கூட 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தை நோக்கி அனுப்புவதில் கணிசமான பங்களிப்பினை இந்த கோப்பாய் தொகுதி வழங்கி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இந்த தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் என்றும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த கோப்பாயினுடைய புவியியல் அமைவிடங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இது ஒரு விவசாயம் சார்ந்த தொகுதி. விவசாயம் என்று சொன்னாலும் சிறுபோக விவசாயம் சார்ந்த பகுதி, அதாவது சிறுபயிர் விவசாயம் சார்ந்த பகுதி. வாழை தொடக்கம், புகையிலை தொடக்கம், வெங்காயம் தொடக்கம் எங்களினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பொருளாதார பயிர்களை மிக முக்கியமாக விளைவித்து ஏற்றுமதி செய்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரதேசம் எங்களினுடையது. ஆனால் இந்த பிரதேசம் சந்திக்கின்ற நிறைய அபிவிருத்தி பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றன. மிக முக்கியமானது குடிதண்ணீர் சார்ந்த பிரச்சனை. அன்பான மக்களே, நாங்கள் கிணத்திலிருந்து தண்ணீரை பெற்று எங்களினுடைய குடிநீர் தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களினுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் இந்த குடிநீரினால் பாரிய பிரச்சனைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் விவசாயமும் அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நிலத்தடி நீர்களும் அதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அளவுக்கு அதிகமான கிருமிநாசினிகளும் எங்களினுடைய நிலத்தடி நீரினை பாரிய கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது. அது தவிர பல் சார்ந்த நிறைய நோய்களை எங்களினுடைய குழந்தைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களில் பலருக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு இல்லை. இது எங்களினுடைய கோப்பாயினுடைய ஒரு புறமாக இருந்தால், இன்னொரு புறம் எங்களினுடைய யாழ்ப்பாணத்துக்கான அதிகமான குடிநீரை வழங்குகின்ற ஒரு பகுதியாகவும் கோப்பாய் இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நிலாவரை கிணறு. இந்த கிணற்றில் இருந்துதான் பல்வேறு வகையான காலப்பகுதிகளில் குறிப்பாக சுன்னாகம் பெட்ரோல் செட், அதாவது எங்களினுடைய மின்சார நிலையத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஓயில் பிரச்சனையின் பொழுது எங்களினுடைய பிரதேசங்களுக்கு நீரினை வழங்கி இருந்த மிக முக்கியமான மூலம் இந்த நிலாவரை கிணறு. இந்த நிலாவரை கிணறில் அதிகமான நீரினை நாங்கள் முகர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் இந்த நிலத்தடி நீரானது பல்வேறு வகையான பிரச்சனைக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களினுடைய பிரதான பொருளாதாரம் விவசாயம். விவசாயத்துக்கு நீர் வேண்டும், அதற்கு கிருமிநாசினிகள் வேண்டும், குடிநீர் வேண்டும், இன்னொரு பிரதேசத்துக்கு குடிநீரை வழங்க வேண்டும். இத்தனையையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கோப்பாய் பிரதேசம்
பல்வேறு வகையான அபிவிருத்தி சவால்களை சந்தித்துக் கொண்டிருப்பது நாங்கள் அனைவரும் அறிந்தது. அந்த வகையிலேதான் இன்றைய தினம் இந்த கூட்டமானது இங்கே கூட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அபிவிருத்தி சார்ந்த பயணம் என்பது எவ்வாறு அமையப் போகின்றது என்பதனை தீர்மானிப்பதற்காக. அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி என்கின்ற எங்களினுடைய அரசாங்கத்துடனான பயணம் மட்டுமே இந்த அபிவிருத்தியை எங்கள் கோப்பாய் மண்ணில் சாத்தியமாக்கும். இந்த தேசிய மக்கள் சக்தி தவிர்ந்த இன்னொரு அரசியல் பாதை என்பது எங்களுக்கு எதனை மீள பரிசளிக்கும் என்று கேட்டால், இதே பிரச்சனைகளையும் இதே பிரச்சனை சொல்லுகின்ற மக்களுக்கான ஆர்ப்பாட்டங்களையும் மட்டும்தான் எங்கள் முன்னால் சாத்தியமாக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த கடந்த காலங்களில் 2025ஆம் ஆண்டிலே ஏற்படுத்தப்பட்ட எங்களினுடைய அரசியல் மாற்றத்தினை தொடர்ந்து பயணிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியுடன் இந்த கோப்பாய் பிரதேச சபையினுடைய மக்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய ஆவா. இவ்வாறு பயணிக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்க்கப்படும். குடிநீர் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்க்கப்படும். சக்தி அரசாங்கம் வறுமைக்கு உட்பட்ட மக்களுக்காக அஸ்வசும என்கின்ற ஒரு திட்டத்தின் கொடுப்பனவினை அதிகரித்திருக்கிறது. உங்களில் பல பேர் அஸ்வசும பெறுகின்றீர்களா இல்லையா? அஸ்வசும பயனாளிகள் இருக்கிறீர்களா இல்லையா? இல்லையா? அஸ்வசும பயனாளிகள் யாரும் இல்லையா? இருக்கிறீர்கள். ஆனால் இந்த அஸ்வசும பயனாளிகள் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி என்னென்றால், நான் தகுதியானவன், ஆனால் எனக்கு அஸ்வசும தரப்படவில்லை. சிலர் தகுதியற்றவர்கள், அவர்களுக்கு அஸ்வசும கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தேகம் இருக்கிறதா இல்லையா? உங்களிடம் இருக்கிறதா இல்லையா? இந்த சந்தேகத்திற்கான தீர்வு வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஜனாதிபதி அவர்கள் மிக விரைவில் 4 லட்சம் அஸ்வசும பயனாளிகளை நாடு பூராகவும் முதல் கட்டமாக உள்ளீர்க்க இருக்கின்றார்கள். இரண்டாவது கட்டமாக இன்னும் 4 லட்சம் பேரை உள்ளீர்க்க உள்ளார்கள். அப்படியாயின் இன்றைக்கு வழங்கப்படுகின்ற இந்த அஸ்வசும திட்ட பயனாளிகள் யார் என்று கேட்டால், 2024ஆம் ஆண்டு ஆனி மாதம் எங்களினுடைய கிராம மட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட அல்லது அதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட பயனாளர்கள் தெரிவு பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் இன்று வரை பயனாளிகளாக இருக்கின்றார்கள். இதனை எழுந்தமானமாக மாற்றத்துக்கு உட்படுத்தி கிடைக்காதவர்களுக்கு அஸ்வசுமவை கொடுக்கின்ற ஒரு நீதி 2025ஆம் ஆண்டு இடம்பெறப் போகின்ற இந்த அஸ்வசும மீளாய்விலே இந்த அஸ்வசும கிடைக்காதவர்களுக்கு முன்னுரிமை வழங்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கின்றார். அந்த வகையில் நீங்கள் கிடைக்க கூடாதவர்களுக்கு கிடைப்பது தொடர்பாக கவலைப்பட வேண்டாம். கிடைக்க வேண்டி கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் அஸ்வசும கொடுப்பனவு நிச்சயமாக கிடைக்கும். அதனை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இன்று இங்கு வந்திருக்கின்றோம். இரண்டாவதாக, பாடசாலை மாணவர்களுக்காக 6000 ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிடைத்திருக்கிறதா இல்லையா? பாடசாலை மாணவர்களுக்காக பாதணிகளுக்காக வவுச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிடைத்திருக்கிறதா இல்லையா? கிடைக்கலையா? கிடைத்திருக்கிறது. முதியோர்களுக்கான கொடுப்பனவு தொகை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக அரச உத்தியோகத்தர்களுக்கான ஊதியம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? உயர்த்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? உயர்த்தப்பட இல்லையா? அதில் ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. சம்பள உயர்வு என்றால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? 50,000 கிடைத்தது 60,000 55,000 கிடைச்சாதான் என்ன நினைக்கிறோம்? நாங்கள் சம்பள உயர்வு என்று நினைக்கிறோம். அப்படித்தானே? அது சாத்தியமாகவில்லை என்பதனால் முகநூலில் இருக்கின்ற பலருக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கு மிகப்பெரிய கவலை என்னென்றால், அரசாங்கம் சம்பளத்தை உயர்த்துவதாக கூறியிருக்கின்றது, ஆனால் உயர்த்தவில்லை என்று. ஆனால் அரசாங்கம் சொன்ன விடயம் என்ன மக்களே? அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படுகின்றது என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்ன அடிப்படை சம்பளம்? ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கு
35,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் என்று சொல்லி சொன்னால் மேலதிகமாக கிடைக்கின்ற அந்த 20,000 25,000 படியாக கொடுக்கப்படுகின்ற சம்பளம், அலவன்ஸ் என்று சொல்லுவோம். அந்த படியாக கொடுக்கப்படுகின்ற சம்பளம் எந்த அரசாங்கத்தினாலேயும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் நிறுத்தப்பட முடியும். அடிப்படை சம்பளம் மட்டும்தான் நீங்கள் ஓய்வூதியம் பெறுகின்ற வரை உங்களுக்கு உரித்தான சம்பளம். அந்த சம்பளத்தின் அடிப்படையில் தான் வருடாந்த சம்பள அதிகரிப்பு இன்கிரிமெண்ட் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த சம்பளத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கான ஊழியர் சேமலாப நிதியம் இபிஎஃப் ஆக இருக்கட்டும், இடிஎஃப் ஆக இருக்கட்டும், அதற்கான கழிவு கொடுக்கப்படும். அப்படி என்றால் 35,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தையும் 15,000 ரூபாய் படியையும் பெற்று எவ்வளவு சம்பளம்? 50,000 ரூபாய் எடுக்கிற ஒருவருக்கு இன்கிரிமெண்ட்டும் பாரிய அளவில் கிடைக்காது, இபிஎஃப் இடிஎஃப்பும் பாரிய அளவில் கிடைக்காது. அந்த 15,000 ரூபாவும் என்று வேண்டுமென்றாலும் நிறுத்தப்பட முடியும். இந்த நிலையை மாற்றி ஒரு அரசாங்க உத்தியோகத்தருக்கு குறைந்தபட்சம் அடிப்படை சம்பளமானது அதிகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 45 தொடக்கம் 50,000 அடிப்படை சம்பளமாக கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த பாதீட்டில் அரசாங்கத்தினால் அந்த சம்பள உயர்வு கொண்டு வரப்பட்டது. அப்படி என்றால் 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு உங்களினுடைய இன்கிரிமெண்ட் 50,000க்கு தான் வழங்கப்பட உள்ளது, 35,000க்கு அல்ல. ஆகவே இன்கிரிமெண்ட் கூடுமா கூடாது? உங்களுக்கான இபிஎஃப் இடிஎஃப் இருக்கட்டும், நாளைக்கு பென்ஷனாக இருக்கட்டும், இவை அனைத்துக்குமான அடிப்படை கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா? அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் உங்களினுடைய அடிப்படை சம்பளத்தை கேள்விக்குட்படுத்த முடியாத ஒரு நிலையானது உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் எங்களினுடைய அரசாங்கத்தினுடைய கோட்பாடு. பலர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பிபி ஜேவிபி. என்பிபி ஆகத்தான் நாங்கள் இங்கு நிற்கின்றோம். என்பிபி என்பது என்ன? கட்சிகள், அறிவு சார்ந்தவர்களினுடைய அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் அத்தனையும் ஒன்று சேர்த்து கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் என்பிபி. சுய லாபங்களுக்காக தவறான கருத்துக்களை மக்களுள் விதைப்பதை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். கட்சியாக ஜேவிபி இருக்கிறது, நேஷனல் இன்டெலெக்சுவல் ஆர்கனைசேஷன், புலமைசார் அறிவு ஆர்ந்த அமைப்பு இருக்கின்றது. எங்களினுடைய பிரதமர் இன்று இங்கே வரப்போகின்றவர் ஜேவிபியினுடைய கட்சி உறுப்பினர் கிடையாது, NIO உறுப்பினர், நேஷனல் இன்டெலெக்சுவல் ஆர்கனைசேஷனுடைய உறுப்பினர். நேஷனல் இன்டெலெக்சுவல் ஆர்கனைசேஷனில் யார் இருக்கிறார்கள்? விரிவுரையாளர்கள் இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் NIO. இது தவிர ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு வகையான கட்டமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டியமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்பிபி. மிக சரியாக மக்களிடம் தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. அந்த என்பிபியினுடைய ஆட்சி தான் 2019ஆம் ஆண்டில் இருந்து முயற்சி செய்யப்பட்டு 2024ஆம் ஆண்டில் அரங்கேறி இருக்கின்றது. இனியும் அரங்கேறும், எதிர்வரும் காலங்களிலும் அரங்கேறும். ஏனென்றால் இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான கட்சி. தயவு செய்து இது ஒரு தேசிய கட்சி என்று, இது ஒரு சிங்கள இனவாத கட்சி என்று பேசுகின்ற நபர்கள் இதற்கு முன்னர் ஒரு கட்சிக்கு சார்பாக இருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் கை காட்டிய கட்சிகள் எந்த நாட்டினுடைய கட்சிகள்? அயல் நாட்டினுடைய கட்சிகளா அல்லது அயல் தேசத்தினுடைய கட்சிகளா? ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நல்லவர்களாக தெரிகின்றவர்கள் இன்னொரு தேர்தலில் கெட்டவர்களாக தெரிகின்றார்கள் என்றால் மக்கள் முட்டாள்கள் என்பதுதான் அங்கு சொல்லப்படுகின்றதே ஒழிய ஆட்சியாளர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எங்களை பேய் காட்டுவது இல்லை. என்றால் ஒரு தேர்தலுக்கு நல்லவனாக தெரிபவன் அடுத்த தேர்தலில் ஏன் கெட்டவனாக தெரிய வேண்டும்? இங்கே விதண்டாவாரம் கதைப்பவர்கள் விளையாட்டு போட்டிகளிலும் பாராளுமன்றங்களிலும் கைகுலுக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகின்றது?
இந்த காலகட்டங்களில் நாங்கள் சந்திக்க இருப்பது அபிவிருத்தியை பற்றி மட்டும்தானே ஒழிய அரசியலை பற்றி கிடையாது. அரசியலானது என்றோ தேசிய மக்கள் சக்தியிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. அரசியல் என்பது என்ன? அது என்றோ கொடுக்கப்பட்டு விட்டது. ஜனாதிபதி தெரிவாகிவிட்டது. 159 ஆசனங்களுடன் பெரும்பான்மை பாராளுமன்றம் தெரிவாகிவிட்டது. இதற்கு மேல் ஒரு அரசியலினை ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கத்திடம் எவ்வாறு கொடுக்க முடியும்? ஆகையினால் அரசியல் ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது. அதை பேசுவதால் எதுவும் நடக்கப் போவதற்கு இல்லை. அப்படி என்றால் கொடுக்கப்பட்ட அரசியலில் நாங்கள் ஒருதலை பட்சமாக நின்றோமா என்றால் இல்லை. நாங்களும் இந்த மண்ணில் யுத்தங்களின் வடுக்களை கண்டவர்கள் தான். இந்த மண்ணில் எங்களுடைய உறவுகளும் இறந்திருக்கிறார்கள் தான். அவர்களை பற்றி நாங்கள் இங்கு பேச விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் புனிதமானவர்கள். அவர்களை நாங்கள் இங்கு பேசுவது மடத்தனமானது. ஆகவேதான் நாங்கள் அபிவிருத்தியை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இன்றைக்கு தேவை அபிவிருத்தி. அங்கே இருக்கின்ற என்னுடைய தங்கை, அங்கே இருக்கின்ற என்னுடைய தம்பி, என்னுடைய பிள்ளை, இவர்கள் இந்த நாட்டில் எங்கோ ஒரு பகுதியில் தனக்கான அடையாளத்துடன் தனக்கான உரிமையுடன் சுதந்திரமாக வாழ்கின்ற வாழ்க்கைக்காகத்தான் அந்த அபிவிருத்தியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். நீர்வேலியில் இருக்கின்ற வாழைக்காக இருக்கட்டும், தென்னைக்காக இருக்கட்டும், நோய் பரவுகின்றதாக இருந்தால் அதனை பார்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. வாதரவத்தையிலே இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் மிகச் சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்க முடியாமல் வறுமையில் சில வேளைகளில் இருக்கின்றார்களா? அவர்களை தூக்கிவிட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இந்த பாதைகள் முழுவதும் விவசாயத்தை செய்துவிட்டு நாங்கள் அறுவடை செய்கின்ற காலங்களில் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் அதே பயிரை இறக்குமதி செய்து எங்களினுடைய சந்தைக்கு வயிற்றில் அடிக்கின்ற பொழுது கேள்வி கேட்டு எங்களினுடைய பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல வேண்டியது எங்களுக்கான அபிவிருத்தி. கடந்த காலங்களில் நடந்திருக்கின்றதா இல்லையா? வெங்காயத்தினை நாங்கள் உற்பத்தி செய்து அறுவடை செய்த காலத்தில் வேறு நாடுகளில் இருந்து மத்திய அரசாங்கம் வெங்காயத்தை இறக்கியதா இல்லையா? வெங்காயத்தை இறக்கியதா இல்லையா? இறக்கியது. இதற்கு தான் நாங்கள் இங்கு நிற்கின்றோம். வெங்காயத்தை இறக்குகின்றது என்றால் தனேசிடம் போய் கேளுங்கள். நீர் சொல்லித்தானே நான் வாக்களித்தேன், உம்முடைய அரசாங்கம் இப்படி செய்கின்றது என்றால் தோழர் தனேஸ் அவர்கள் யாரிடம் கேட்பார்? அமைச்சரிடம் கேட்க வேண்டும் தானே. நாங்கள் ஒன்றும் இனவாதம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. எங்களில் பிழை இருந்தால் சரியாக 5வது வருடம் எங்களை வீட்டுக்கு அனுப்புவீர்கள் என்பதில் உங்களை விட நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. 5 வருடம் கூட அதிகபட்சம். ஏனென்றால் இன்றைக்கு எல்லா பொது வழிகளிலும் எங்களை வசைபாடி கொண்டிருக்கின்றார்கள். இதனை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த வசை பாடுகின்ற வழியை கொடுத்த அரசாங்கம் யார்? எங்களை விமர்சிப்பதற்கான சுதந்திர வெளியினை உருவாக்கி கொடுத்த அரசாங்கம் யார்? இதற்கு முன்னர் முகநூலில் எழுதப்பட்டிருந்தால், முகநூல் பிரச்சனையாக இருந்தால் முகநூல் நிறுத்தப்படும். ஒரு சமூக வலைத்தளம் வீடியோ பதிவு செய்யப்பட்டால் அதனுடைய உரிமையாளர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், குறிப்பாக எனக்கே பாருங்கள், ஒரே எழுதி கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு பதில் சொல்ல சொல்லியும் கேட்கின்றார்கள். நான் பதில் சொல்ல வேண்டியது மக்களுக்கு மட்டும்தான். நான் பதில் சொல்ல வேண்டியது மக்களுக்கு தான். நீங்கள் தான் தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கி இருக்கின்றீர்கள். கேட்கப்படுகின்ற கேள்விகள் ஜனநாயகமாகவும் நியாயமாகவும் அமைகின்ற வேளைகளில் நிச்சயமாக நாங்கள் பதிலளிப்போம். பக்கச்சார்பாகவும் சேறு பூசல்களாகவும் கேள்விகள் கேட்கப்படுமாக இருந்தால் மீள சேறு பூசுவதற்கு நாங்கள் சேற்றோடு இருக்கவில்லை, அறுவடை நாற்றோடு இருக்கின்றோம். மக்களிடம் விதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மிகச் சரியாக அதை பராமரித்து வளர்த்து அதனுடைய அறுவடையை தன்னுடைய பிள்ளைகளிடம் கொடுத்து செல்வார்கள். ஆகவேதான் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம், தேசிய மக்கள் சக்தியினுடைய கரங்களை தயவு செய்து பலப்படுத்துங்கள். நாங்கள் தவறு செய்கின்றோம் என்று தெரிந்தால் தாராளமாக கேள்வி கேளுங்கள். நீங்கள் கேள்வி கேளுங்கள்.
அதற்கு நாங்கள் நேரடியாக உங்களிடம் வந்து பதில் வழங்குகின்றோம். இந்த வகையிலேதான் இன்றைய தினம் கூட பிரதமர் அவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்திருக்கின்றார்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்காக இங்கே வர இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த குழந்தைகளுக்காகவும் இந்த இளைஞர்களுக்காகவும் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு மிக முக்கியமான கைத்தொழில் பேட்டையை உருவாக்க இருக்கின்றது. நாங்கள் அனைவருமே எழுதுகின்றோம், இன்றைய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள், இன்றைய இளைஞர்கள் வாழ்வெட்டோடு திரிகின்றார்கள். சொல்ற நாங்கள் தானே அம்மாக்கள், கவலை இருக்குதானே, எங்களுக்கு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா அப்பாக்கள்? இருக்குது. எவ்வாறு இதை தீர்க்க முடியும்? என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? போலீசாரை அதிகரிப்பதனால், பாதுகாப்பை பலப்படுத்துவதனால் நிச்சயமாக முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு விடாது. நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ஏன் இந்த போதை இங்கே இருக்கின்றது? எங்களுடைய இளைஞர்கள் ஏன் இன்னமும் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள்? ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் அதற்கு காரணம் வறுமை மட்டுமே. வறுமை மட்டும்தான் அதற்கு பிரதானமான காரணம். நான் ஒரு செல்வந்த வீட்டில் இருந்து கல்வி கற்க வருகின்றேன். அயல் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் வறுமையின் நிமித்தம் கல்வி கற்க வருகின்றார். இருவரும் ஒன்றாக இருந்து கற்கின்றோம். என்னிடம் மோட்டார் வண்டி இருக்கின்றது, அயல் வீட்டில் மோட்டார் வண்டி இல்லை. அம்மாவிடம் கேட்கிறார், அம்மா மோட்டார் வண்டி வேண்டி தருகிறாயா? அம்மா சாப்பாட்டுக்கே காசு இல்லை. இரண்டாம் தரம் கேட்கிறார், இல்லை. மூன்றாம் தரம் கேட்கிறார், இல்லை. அடுத்த கட்டம் என்ன செய்கின்றார்? இந்த பணத்தை எனக்கு தரக்கூடிய இடம் எங்கே இருக்கின்றது? தேடுகின்றார்களா இல்லையா? தேடுகின்றார்கள். அவ்வாறு தேடுகின்றவர்களுக்கு பணத்தையும் கொடுத்து பல்வேறு வகையான சீரழிவுகளையும் கொடுப்பதற்கு எங்களிடம் நிறைய முகவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த இளைஞனை போதைக்கோ அல்லது ஏதோ ஒரு துர்நடத்தைக்கோ உட்படுத்துகின்றார்கள். அதன் பின்னர் தான் அந்த இளைஞனோ அல்லது அந்த யுவதியோ யாரோ ஏதோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவ்வாறு ஒரு இளைஞன் தனக்கு பணம் இல்லை என்று கேட்கின்ற வேளையில் அவனுக்கு பணத்தை கொடுப்பதற்கான வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு கட்டமைப்பு எங்களிடம் இருந்ததா? அத்தனை பேருக்கும் இருந்த ஒரே ஒரு கட்டமைப்பு அரச வேலை வாய்ப்பு மட்டும்தான். யுத்த காலங்களில் எங்களுக்கு உணவு அளித்தது அரச வேலை கட்டமைப்பு என்பதனால் இன்றைக்கும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? கல்வி கற்றால் பல்கலைக்கழகங்களில் கல்லுங்கள், அவ்வாறு கற்ற பின்னர் வேலை வாய்ப்பை அரசாங்கம் தரும், அவ்வாறு தந்தால்தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லுகின்றோம். ஏனென்றால் அதனை தாண்டி வேலை வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு எங்களிடம் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணம் கல்வியில் சிறந்திருந்தது, வேலை வாய்ப்பில் சிறந்திருந்தது. ஏனென்றால் எங்களிடம் சீமந்து கைத்தொழிற்சாலை இருந்தது, அலுமினிய கைத்தொழிற்சாலை இருந்தது, பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இருந்தது, ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை இருந்தது, ஆணி தொழிற்சாலை இருந்தது, வாளி தொழிற்சாலை இருந்தது. இந்த வயதான சகோதரர்கள் இருந்தது தானே. காங்கேசந்துறை ஃபேக்டரியில் ஷிப் மாறுவதற்கு மணி அடிக்கப்பட்டால் கோப்பாய்க்கு கேட்குமா கேட்காதா? அந்த வேளைகளில் எவ்வாறு ஒரு இளைஞனுக்கு சிந்தனை வரும் தான் தவறான வழியில் செல்வதற்கு? இவை அனைத்துமே எங்களினுடைய யுத்த காலங்களில் திட்டமிட்டோ திட்டமிடப்படாமலோ அளிக்கப்பட்டு விட்டன. யுத்தம் 2009ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. இன்று வரை அதனை ஏன் மீள ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்யவில்லை. எங்களிடம் மாகாண சபை இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன் நாங்கள் செய்யவில்லை? ஆனால் இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய முதலாவது கைத்தொழிற்சாலையை ஆனையிரவில் திறந்திருக்கின்றது. அதற்கு மேல் இருக்கின்ற விமர்சனத்திற்கும் நான் வருகின்றேன். ஆனையிரவு உப்பளத்தை திறந்திருக்கின்றது. ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை திறக்கப்பட்டிருக்கின்றது. பரந்த ரசாயன தொழிற்சாலை திறப்பதற்கான கட்டப்படுவதற்கான வேலைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன.
இவ்வாறான பல கைத்தொழிற்சாலைகள் யாழ்ப்பாணத்தில், கிளிநொச்சியில், முல்லைத்தீவில், மன்னாரில், வவுனியாவில் உருவாக்கப்பட இருக்கின்றன. இவற்றை விட முக்கியமாக இலங்கையில் உருவாக்கப்பட போகின்ற 5 கைத்தொழில் பேட்டைகளில் 3 வடக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட போகின்றது. ஒன்று காங்கேசந்துறை, 2வது பரந்தன், 3வது மாங்குளம். கைத்தொழில் பேட்டை என்பது என்ன? உங்களுக்கு தெரியும், இங்க அச்சுவேலியிலே ஒன்று இருக்குது. அந்த கைத்தொழில் பேட்டை வினைத்திறனாக இயங்கி இருக்கின்றதா? இப்பொழுதுதான் கொஞ்சம் வினைத்திறனாக இயங்குகின்றது. ஆனால் எங்களினுடைய அரசாங்கம் காங்கேசந்துறையில் உருவாக்கப்பட போகின்ற கைத்தொழில் பேட்டையானது ஆடை கைத்தொழிற்சாலைகளை கொண்டிருக்க போகின்றது. இது தவிர பல்வேறு வகையான நடுத்தர கைத்தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட போகின்றது. எங்களினுடைய இளைஞர்கள் காலை 8 மணிக்கு வேலைக்கு சென்று மாலை 5 மணிக்கு வேலை முடித்து வீட்டுக்கு வந்து ஒரு தொகை பணம் கையிலும் கிடைக்க பெற்றால், நான் ஏற்கனவே சொன்ன அந்த விச வட்டம் உருவாகுமா உருவாகாதா? உருவாகுமா உருவாகாதா? நீங்கள்லாம் சொல்ல வேணும். நீங்க சொன்னாதான் நாங்க பிரதமருக்கு சொல்லலாம். இல்ல உருவாகும் என்றால் வேறு என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தில் நீங்கள் பேசலாம், என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம், பயப்படாம பேசுங்க. அப்ப கைத்தொழிற்சாலை உருவாக்கப்பட்டு ஒருவர் செல்வாராக இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் போதையை நோக்கி செல்லும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அப்ப இதுதான் எங்களினுடைய போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கான வழியை ஒழிய வீணாக இளைஞர்களை பேசிக்கொண்டும் திட்டிக் கொண்டும் இருப்பது என்பது எந்த ஒரு மாற்றத்தையும் எங்கள் மத்தியில் தந்துவிடாது. இன்றைய தினம் உப்பளம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உப்பளத்திலே வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த பெயர் தொடர்பாக பலரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெயர் எதற்காக மாற்றப்படாமல் இருந்தது என்றால், கடந்த அரசாங்கத்தோடு குறித்த நிறுவனம் மேற்கொண்டிருந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பெயரானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பெயர் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் ஒப்பந்தம் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அது அமைச்சரவையில் மட்டும்தான் செய்யப்பட முடியும் என்பதனால் தான் அது மேற்கொள்ளப்படாமல் இருந்தது. நேற்றைய தினம் நடந்த அமைச்சரவையில் அந்த பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. தீந்து கணனாවක් ලබා දුන්නා. 2024 ஆண்டு உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஒரு தீர்மானகரமான முடிவினை எடுத்தார்கள். කාලයක් මේ රට ගිය මාවත වෙනස් කරන්න මේ රටේ ජනතාව මැදිහත් වුණා. கடந்த காலங்களில் இந்த நாடு சென்ற பாதையிலிருந்து மாற்றியமைப்பதற்கு இந்த நாட்டு மக்களால் முடியுமாயிருந்தது. අපේ සැප්තැම්බර් මාසේ 2024 සැප්තැම්බර් මාසේ විධායක ජනාධිපති කෙනෙක් ඔබ සියලු දෙනා නියෝජනය කරන මුළු රටම එකතු වෙලා ඒ ජනාධිපති පත් කරගත්තා. 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நீங்கள் எல்லோருமே நினைக்கின்ற, மதிக்கின்ற, அன்பு கொள்கின்ற நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரை நீங்கள் அனைவரும் தெரிவு செய்து கொண்டீர்கள். ජනතාවට කිට්ටු ඒ වගේම දූෂණය වංචාවට විරුද්ධ ඊට එරෙහිව විශාල වශයෙන් මැදිහත් වෙන දැවැන්ත நாயකයෙක් ඔබ පත් කරගත්තා. மக்களுக்கு மிகவும் அண்மையில் இருக்கின்ற லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான நல்லதொரு தலைவனை நீங்கள் எல்லோருமே தெரிவு செய்து கொண்டீர்கள். ඊට පස්සේ මාසයකට පස්සේ ඔබ දියවන්නාව පාර්ලිමේන්තුව සුද්ධ කරා. அது 1.5 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் எல்லோரும் தியவண்ணாව, அதாவது பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தினீர்கள். ஐතිஹாசிක පාර්ලිමේන්තුවක් අපේ රටේ ජනතාව එකතු වෙලා පත් කරගත්තා. சரித்திரமிக்க முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்றத்தை இந்த நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ඉතිහාසයේ පළවෙනි වතාවට එක පක්ෂයක් ආසන 159ක් ලබා ගත්තා. එක පක්ෂයක් තනියෙන් ආසන 159. அதாவது ஒரு கட்சி தனித்து நின்று 159 ஆசனங்களை வென்றிருக்கின்றது. මේ රටේ සෑම දිස්ත්‍රික්කයක්ම නියෝජනය කරන පක්ෂයක් දැන් ආණ්ඩු බලය ලබාගෙන තියෙනවා. எல்லா மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு அரசாங்கமே இன்றைய அரசாங்கமாகும். සියලුම ජාතීන්
සියලුම ආගම් නියෝජන කරන ආණ්ඩුවක් අද තියෙන්නේ. எல்லா மதங்களையும் மொழிகளையும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம். සියලුම ප්‍රදේශ නියෝජනය කරන ආණ්ඩුවක් අද තියෙන්නේ. சகல பிரதேசங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசாங்கம் இன்றைய அரசாங்கம். ඒක විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, ඉතිහාසයේ වැඩිම කාන්තා නියෝජනයක් ලබා ගන්න பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்ட பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றமாகும். එතකොට ஐතිஹාසික වෙනසක් මේ රටේ ජනතාව ඇති කරගත්තා. வரலாற்றில் சரித்திரமிக்க ஒரு முட்டிப்படை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். මෙතෙක්කල් මේ රට ගිය දිශාව ඒ දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න ඔබ සියලු දෙනාට පුළුවන් වුණා. இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் சென்று கொண்டிருந்த கலாச்சாரங்களை மாற்றி அமைப்பதற்கு உங்களால் முடியுமாக இருந்தது. ඔබ ඒ එකතු වෙලා හදපු ආණ්ඩුව තුල ආණ්ඩුවට විශාල වගකීමක් අද තියෙනවා. அதாவது உங்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு பாரிய பொறுப்புகள் உண்டு. ඒ ඔබ අප මත තබපු විශ්වාසය රැකගන්නත් ඔබ අපෙන් බලාපොරොත්තු වෙන දේ ක්‍රියාත්මක කරන්න. அது வேற எதுவுமில்லை, நீங்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு நிறைவேற்றுகின்ற நடவடிக்கை அதுவாகும். එතකොට මම අද මේ යාපනයේ ඇවිදිනකොට මේ ප්‍රදේශයට එනකොට මේ ප්‍රදේශයේ තියෙන පොටෙන්ෂල් එක හොඳට මට දැක ගන්න පුළුවන්. நான் இந்த பிரதேசத்திற்கு வருகின்ற போது எனக்கு தெரிகின்றது, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ඔබේ දැන් ප්‍රාදේශීය සභාවට තරම වදින අපේක්ෂකෙක් මට ලස්සන පොතක් දැන් මේ මිනිත්තු කිහිපයකට ඉස්සෙල්ලා ලබා දුන්නා. உங்களுடைய பிரதேசத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற வேட்பாளர் ஒருவர் இப்போ சற்று நேரத்துக்கு முன்பு எனக்கு ஒரு அழகான புத்தகத்தை கையளித்தார். ඒ පොතේ තියෙනවා සංචාරකයෙක් මේ ප්‍රදේශයට ආවොත් කරන්න තියෙන දේවල්, දකින්න තියෙන දේවල් ඔක්කොම මේ පොතේ තියෙනවා. அந்த புத்தகத்தில் இருக்கின்றது ஒரு வெளிநாட்டு உல்லாச பயணி ஒருவர் வந்தார், அவர் இங்கு எங்கு செல்ல வேண்டும், பார்க்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பது அனைத்தும் இந்த புத்தகத்தில் உள்ளடங்கி இருக்கின்றது. ගොඩාක් දේවල් තියෙනවා මේ පොතේ. இந்த புத்தகத்தில் பல விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றது. ඒවා ඔක්කොම අපි දකිනවා, අපි දන්නවා. அதுவை காணக்கூடியதாக இருக்கின்றது, எங்களுக்கு தெரியுமாக இருக்கின்றது. ඒ ලස්සන අපිට පේනවා. அந்த அழகிய உலகம் எங்களுக்கு ඒ தெரிகின்றது. පොටෙන්ෂල් එක අපිට පේනවා. அந்த பொட்டன்ஷியல் எங்களுக்கு தெரிகின்றது நல்லா. ඒ වුණාට මම මේ ප්‍රදේශවල ඇවිදිනකොට මට තවත් දේවල් දකිනවා. அதாவது இந்த பிரதேசங்களை அலைந்து திரிகின்ற பொழுது இன்னும் கூட பல விதங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. මම ටිකක් අධ්‍යාපනය ගැන උනන්දු නිසා, මම අධ්‍යාපනයේ බාරව ඇමතිත් නිසා මම ඉස්කෝල දිහා බලනවා, ඉස්කෝල හොයනවා. கல்வி அமைச்சர் என்ற வகையிலும், அது கல்வியில கொஞ்சம் கூடுதலான ஈடுபாடு உள்ளவர் என்ற வகையிலும் நான் கல்வி கூடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனித்து பார்ப்பது உண்டு. මම පෙර පාසල් කොහෙද තියෙන්නේ කියලා බලනවා. நான் பாலர் பாடசாலை எங்க இருக்கின்றது என்று தேடி பார்ப்பேன். හැබැයි ඒව ගැන එච්චර සතුටු වෙන්න බෑ. ஆனால் அவைகளை பற்றி திருப்தி அடையக்கூடிய நிலையில் இல்லை. අපි බලාපොරොත්තු වෙන තත්ත්වෙ නෙවෙයි ඒව තියෙන්නේ. அது நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிலையில் அல்ல அதுகள் இருக்கின்றது. අපි යාපන නගරයෙන් එළියට ආවම තියෙන මම ඉස්පිරිතාල හොයනවා, ක්ලිනික් තියනවාද බලනවා. එච්චරම සතුටු වෙන්න බෑ. யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியில வந்தது பிறகு நான் ஆஸ்பத்திரி இருக்கின்றதா அல்லது அதுல கிளினிக் இருக்கின்றதா என்பதையும் கூட நான் தேடி பார்ப்பேன். தேடி பார்க்கின்ற பொழுது அதுகளை கூட திருப்தி அடையக்கூடிய நிலையில் இல்லை. A9 පාරෙන් හැරිලා පොඩි අතුරු පාරක ගියාම පාර ගැන සතුටු වෙන්න බෑ. அதாவது ஏனைப்பார் வீதியில் செல்லுகின்ற பொழுது, ஒரு குறுக்கு வீதியில் செல்லுகின்ற பொழுது அந்த வீதியை பற்றியும் கூட திருப்தி அடைய முடியாத நிலையே இருக்கின்றது. පොදු පහසුකම් නැහැ. பொது வசதிகள் கிடையாது. ළමයින්ට සෙල්ලම් කරන්න, பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு, ළමයින්ට විනෝද වෙන්න දේවල්, பிள்ளைகளுக்கு ඒවා අඩුයි. சுதந்திரமாக இருப்பதற்கு அவைகள் குறைவு. මම කරේනගරින්දා මෙහි එනකොට පාර දෙපැත්තේ හරි ලස්සනට තිපේනවා දේවල්. அதாவது நான் காரைநகரிலிருந்து வருகின்ற பொழுது இந்த வீதி ரெண்டு மரங்கிலும் மிக அழகான பூக்களையும் கூட காணக்கூடியதாக. හැබැයි පාරේ අයිනේ කුණු. පාර දෙපැත්ත කුණු. அதாவது ரெண்டு வீதிகளிலும் மலர்கள் காணக்கூடியதாக. කුණු එකතු කළා නැහැ. அவைகள் ரெண்டு பக்கமும் குப்பைகள் நிறைந்து காணப்படுகிற அவைகள் சேகரிக்கப்படவில்லை. මේන සංචාරකයන්ට කුණු දාන්න තැනක් නැහැ. அதாவது இங்கு வருகின்ற உல்லாச பயணிகளுக்கு குப்பைகளை போடுவதற்கு ஒரு பொதுவான இடமும் கூட கிடையாது. සමහර තැන් වලට ගියාම මට මිනිස්සු කිව්වා බොන්න වතුර හරියට නැහැ. அதாவது ஒரு சில இடங்களுக்கு போகின்ற பொழுது மக்கள் சொல்லுகின்றார்கள் குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை. දැන් මේ මම කතා කරන කිසි දෙයක් මහා ලොකු දේවල් නෙවෙයි. அதாவது நான் இப்பொழுது பேசுவது பெரிய விடயங்கள் அல்ல.
මූලික අයිතිවාසිකම්. இது அடிப்படை தேவைகளாகும். අධ්‍යාපනය, සෞඛ්‍ය, හොඳ පාරවල්, පොදු ප්‍රවාහනය, තමන්ගේ ප්‍රදේශයේ තියෙන පොදු සේවාවන් මේවා ඉතාමත්ම මූලික දේවල්. அதாவது பொது போக்குவரத்து, ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வி நிலையங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பாடல் இவைகள் அனைத்தும் பொது தேவைகள், பொது வசதிகளை கொடுக்க வேண்டிய வேலை. මේ බොහෝ දේවල් දියුණු කරන්න තීරණ ගන්න ඕනේ ජනාධිපතිවත් පාර්ලිමේන්තුවත් නෙවෙයි, பிராதேசிய சபை. அதாவது இவைகளை பற்றி செய்து கொடுப்பதற்கான தீர்மானங்களை முடிவுகளை எடுக்க வேண்டியது ஜனாதிபதிகள் அல்ல, இது சாதாரண பிரதேச சபைகளை இந்த முடிவினை எடுத்தாக வேண்டும். ඔබේ එදිනෙදා දේවල් වලට බලපාන ගොඩක් දේවල්, බොහෝ දේවල් කළ යුතුව තියෙන්නේ ප්‍රාදේශීය සභාවේ. உங்களுடைய அன்றாட தேவைகள் கூடுதலானவற்றை செய்யக்கூடியதாக இருப்பது வேறு எதுமல்ல, பிரதேச சபைகளாகும். නමුත් මොකද්ද වෙලා තියෙන්නේ? ஆனால் என்ன நடந்திருக்கின்றது? අවුරුදු ගණනාවක් ඔබව නියෝජනය කරන ඔබ පත් කරපු ප්‍රාදේශීය සභා මේ පළාතේ තිබ්බා. அதாவது நீங்கள் அனைவரும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற இந்த பிரதேச சபைகள் பல வருடங்களாக இருந்தன. හැබැයි තාම අද වෙනකනුත් මේ මූලික දේවල් හරියට සිද්ධ වෙන්නේ. ஆனால் இன்றாக பொழுது இந்த அடிப்படை தேவைகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்படாதிருக்கின்றது. අපිට හිතන්න පුළුවන් උතුරට යුද්ධය හොඳටම තීරණාත්මක විදියට බලපෑවා. அதாவது எங்களுக்கு ஒன்றை புரிந்து கொள்ள முடியும், யுத்தம் என்பது ஒரு தீர்மானகரமான நிலைமையில் இந்த பிரச்சனைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. එහෙනම් මේ රටේ අනිත් පළාත් වලට වඩා ටිකක් සංවර්ධනය පරක්කු වෙලා තියෙනවා மற்ற பிரதேசங்களை விட நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த பிரதேசத்தில் சற்று ஒரு மந்தமான நிலையிலேயே அபிவிருத்திகள் நிகழ்ந்திருக்கின்றது. හැබැයි යුද්ධය ඉවර වෙලා අවුරුදු 16. ஆனால் யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ඒ අවුරුදු 16 තුළ මොනවද වුනේ? அந்த 16 வருடங்கள் என்ன நடந்திருக்கின்றது? එතකොට මේවා හරියට වෙලා නැහැ කියන්නේ මොකක්ද? ஆனால் இவைகள் சரியாக இடம்பெறவில்லை என்பது என்ன? ඔබේ ළඟම මහජන නියෝජිතයා, ඔබව කිට්ටුවෙන්ම නියෝජනය කළ යුතු එක්කෙනා හරියට වැඩේ කළා නැහැ. உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற மக்கள் பிரதிநிதி இவைகளை சரிவர செய்யவில்லை என்பதுதான் இதில் இருந்து தெரிகின்றது. එහෙනම් මේ 6 වෙනිදා ඔබට අවස්ථාව වෙනවා අර විධායකය හැදුවා වගේ, පාර්ලිමේන්තුව හැදුවා වගේ ඔබේ ගමේ නියෝජනයත් අර ඔබ පටන් ගත්ත දේශපාලන පරිවර්තනය කරන්න පුළුවන්. ඒක නියෝජනය කරන දක්ෂ ශක්තිමත් ගමේ නියෝජිතයෙක් පත් කරන අවස්ථාව තමයි ඔබට வேண்டி நீங்கள் கடந்த வருடம் செய்தது போன்று, பாராளுமன்றத்தை செய்தது போன்று, ஜனாதிபதி பதவியை செய்தது போன்று அந்த வகையான செயற்பாடுகளை எதிர்வரும் 6ஆம் தேதி இந்த உள்ளூராட்சி சபைகள் மூலமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இப்போது உதயமாகி இருக்கிறது. මට විශ්වාසයි ඔබ ඒ ආරම්භ කරපු ගමන 2024 ඒ ආරම්භ කරපු ගමන 2025 ඒ ගමන ආරක්ෂා කරන, ඒ ගමන තවත් ශක්තිමත් කරන විශිෂ්ට තීරණයක්, තවත් ஐතිஹාසික තීරණයක් මේ මාසේ 6 වෙනිදා ඔබ ගන්නේ කියලා මට විශ්වාසයි. திடமான நம்பிக்கை இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு நீங்கள் எடுத்த முடிவினை மேலும் உறுதியோடு முன்கொண்டு சென்று 2025ஆம் ஆண்டிலும் அதே பாதையை மேலும் வலுப்படுத்துவதற்கான முடிவினை எடுப்பீர்கள் என்றும், அதற்கு செய்வாக எதிர்வரும் 6ஆம் தேதி அந்த முடிவினை எடுப்பீர்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ඒක හරි වැදගත් වෙන්නේ ඔබ පත් කරපු ජනාධිපතිත් ඔබ හදාගත්ත ඒ ආණ්ඩුවත් වැඩ කරන්න දැන් පටන් අරගෙන තියෙනවා. நீங்கள் உருவாக்கிய ஜனாதிபதி, நீங்கள் உருவாக்கிய பாராளுமன்றம் இப்போது வேலைகள் செய்வதற்கு ஆரம்பித்திருக்கின்றது. ඒ ආණ්ඩුවේ පළවෙනි අයවැය දැන් සම්මත කරගත්ත පාර්ලිමේන්තුවෙන් මේ මාසයකට කලින් அந்த அரசாங்கத்தால் முன்வைக்கப்படுகின்ற முதலாவது வரவு செலவு திட்டம் இன்றைக்கு 1 மாதங்களுக்கு முன்பு இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ඒ අයවැය තුලින් විශාල මුදලක් ගමේ සංවර්ධනය වෙනුවෙන් වෙන් කරලා තියෙනවා. அந்த வரவு செலவு திட்டத்தில் கிராமங்களை நோக்கி கூடுதலான தொகை நிதி கிராமங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. සෑම දිස්ත්‍රික්කයකම කැඩිච්ච පාරවල් ටික හදන්න, වතුර මාර්ග ටික හරියට හදාගන්න, පාසල් ටික, සෞඛ්‍ය පද්ධතිය මේ සියල්ලම හදන්න ஐතිහාසික මුදල් ප්‍රමාණයක් බිමට ගමට වෙන් කරලා තියෙනවා. வரலாற்றில் பெரும் தொகையான நிதி பாதைகள் புனரமைப்பதற்கா, பாடசாலைகளை புனரமைப்பதற்கா, ஏனைய வசதி வாய்ப்புகளை மேற்கொள்வதற்கா கூடுதலான நிதி ஒதுக்கீடு
இந்த வருடம் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. එහෙනම් මොකක්ද අපිට අවශ්‍ය? எங்களுக்கு என்ன தேவைப்படுகின்றது? ඒ මුදල් නාස්ති කරන්නේ නැති. அந்த நீதியை மோசடி செய்யாது, ඒ මුදල් හොරකම් කරන්නේ. அதை களவாடாது, ඒ මුදල් ජනතා ඒ හැම සතයක්ම අන්- ජනතාව ඔබ සතයෝ- වෙනුවෙන් වියදම් කරන மக்களுக்காக செலவு செய்கின்ற හරියට ගමේ අවශ්‍යතාවය හඳුනන දැනෙන மக்களுடைய ප්‍රාදේශීය සභා අපි පත් කර தேவையை ගන්නවා. பெறுகின்ற අපේ ගමේ නායකත්වය අපි පත් කර ගන්න ඕනේ. கிராமத்தினுடைய தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ඒක තමයි අපිට මේ 6 වෙනිදා තියෙන அதுதான் எங்களுக்கு 6ஆம் தேதி செய்ய வேண்டியிருக்கின்ற பணியாகும். ඒ ඔබ උඩින් ආරම්භ කරපු ඒ වෙනස ගමට දැනෙන වෙනසක් බවට පත් කරන අවස්ථාවක් ඔබට மேலே ஆரம்பித்த மாற்றத்தை கிராமங்களுக்கு கீழ் மட்டத்திற்கு தென்படுகின்ற உணர்கின்ற அளவுக்கு எதிர்வரும் 6ஆம் தேதி மாற்றி அமைங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். එතකොට තමයි අපි සම්මත කරගත්ත ඒ ජනතාවාදී අයවැය ගමට හරියට දැනෙන්න පටන් ගන්නවා. அப்போதுதான் நாங்கள் அதாவது இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு சார்பான வரவு செலவு கிராமங்களுக்கு உணர்கின்ற விதமாக மாற்றமடைய முடியும். ඒ වගේම අපි මේ අයවැය තුල රජයේ නිලධාරීන්ට වැටුප් වැඩිවීමක් අරන් දීලා நாங்கள் තියෙනවා. இந்த வரவு செலவு திட்டத்திலே அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்கி இருக்கின்றோம். රජයේ සේවකයන්ට මූලික වැටුප අපි වැඩි කළා තියෙනවා. அதாவது அந்த அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ඒ මූලික වැටුප වැඩි කරනවා කියන්නේ තමන් පෙන්ෂන් ගියාම තමන්ගේ ඉතිරි කිරීම තමන්ගේ පෙන්ෂන් එකටත් බලපාන විදිය තමන් ජ්‍යෙෂ්ඨ පුරවැසියෙක් වුණාම සුරක්ෂිත ලෙස ජීවත් වෙන්න පුළුවන් විදිය அந்த වැටුපක් அடிப்படை අපි හදලා சம்பளம் තියෙනවා. அதிகரிப்பது என்பது நாளைக்கு நீங்கள் ஓய்வு பெற்று செல்லுகின்ற போது அந்த முதியோர்களை அந்த சிரேஷ்ட மனிதர்களையும் பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கையாகும். අපි ඒකෙන් මොකද්ද බලාපොරොත්තු වෙන්නේ? அதிலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කළා ඔබේ දේශපාලන නායකත්වය ජනතාවගේ අතට පරෝගත්තා වගේම දැන් රාජ්‍ය සේවයත් ජනතාව වෙතට යොමු වෙන්න ඕනේ. நாங்கள் அரசியல் ரீதியான மாற்றத்தை செய்து அந்த மாற்றத்தின் ஊடாக மக்களுக்கு சார்பான அரசாங்கத்தை உருவாக்கியது போன்று அரசியலை உருவாக்கியது போன்று அரச சேவையை மக்களுக்கு சார்பான அரச சேவையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். අද රාජ්‍ය සේවය පඩි වැඩි වෙලා இன்று அரசாங்கத்தினுடைய அரசாங்க ஊழியர்கள் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ඒගොල්ලන්ට දේශපාලන මැරයන්ගෙන් බලපෑම් නැතුව නිදහසේ වැඩ කරන්න පුළුවන්. அதை இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் அரசியல் ரீதியான காடையர்களுடைய அட்டூழியம் இல்லாது செயற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. හෘද சாட்சிයට අනුව හරි දේ කරන්න පුළුවන්. மனசாட்சிக்கு ஏற்ற வகையில் நீங்கள் சரியானவற்றை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. එහෙනම් මොකද්ද අපි ඒගොල්ලොන්ගෙන් බලාපොරොත්තු அப்படியாக இருந்தால் நாங்கள் அவரிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? ජනතාවට සේවය කරන්න ඕනේ. மக்களுக்கு சேவை செய்யுங்கள். ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න මැදිහත් වෙන්න ඕනේ. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன் வாருங்கள், செயற்படுங்கள். එතකොට මේවා අපි ක්‍රමානුකූලව සැලසුම් සහගතව හදාගෙන යනවා. இதைகள் நாங்கள் படிப்படியாக திட்டமிட்ட முறையில் முன்னெடுத்து வருகின்றோம். මොකද අපිට තව කරන්න වැඩ ගොඩක් තියෙනවා. இது இன்னும் செய்யறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது. අපි ආර්ථිකය ස්ථාවර කරා තමයි. அது நாங்கள் பொருளாதாரத்தை ஒரு நிலைப்படுத்தினும் தான். බංකොලොත් කියලා කියලා තිබ්බ රට අද බංකොලොත් නැහැ. அதாவது வங்குரோத் அடைந்த நாடு என அழைக்கப்பட்ட நாடு இன்றைக்கு வங்குரோத் அடைந்த நாடு அல்ல. අද සංචාරකයෝ එන්න පටන් අරගෙන இன்றைக்கு உல்லாச பயணிகள் வர ஆரம்பித்து விட்டார்கள். ආයෝජකයෝ එනවා. முதலீட்டாளர்கள் வருகின்றார்கள். ආණ්ඩුව ගැන විශ්වාසයි. மக்கள் மீதான நம்பிக்கை, ජනතාව ගැන විශ්වාසයි. மக்கள் மீதான நம்பிக்கை ඒ அதிகரித்து නිසා ආර්ථිකය දැන් වර්ධනය වෙන්න පටන් அதனால் අරගෙන. பொருளாதாரம் இன்றைக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்கின்றது. හැබැයි අපි ආර්ථිකය තව හදන්න ගොඩක් වැඩ ஆனால் කරන්න. பொருளாதாரத்தை இன்னும் மேலதிகமாக செய்ய வேண்டிய பல்வேறு வேலைகள் இருக்கின்றது. ඔබ දන්නවා තාම බඩු මිල ඉහළ වැඩි. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பொருட்களுடைய விலை இன்னமும் அதிகம். බඩු මිල අඩු කර ගන්න ඕනේ. அதனால் பொருட்கள் விலைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். මිනිසුන්ගේ රැකියා අවස්ථා තව නිර්මාණය වෙන්න. மக்களுடைய வேலை வாய்ப்புக்கான தேவைகளை மேலும் உருவாக்கப்பட வேண்டும். මම හිතන්නේ මේ පැත්තේ අච්ච වේලිවලද වේලිවල තියෙනවා නේද ඉන්ඩස්ට්‍රි
ඒකට අපි ආයෝජකයන් ගෙන්නලා මෙහි රැකිය අවස්ථා නිර්මාණය කරන්න අපි සැලසුම් இப்பொழுது කළා. உங்களுக்கு தெரியும் இந்த அச்சுவேலி என்பது ஒரு தொழில் பேட்டையாக மாறி இருக்கின்றது. அந்த அச்சுவேலி தொழில் பேட்டை மேலும் அதிகரித்து தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் KKS பிரதேசத்திலும் கூட தொழில் பேட்டை ஒன்று உருவாக்கப் போகின்றோம். அதனூடாகவும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கப்பட முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். මේ ප්‍රදේශයට ආවේනික මේ ප්‍රදේශයේ තියෙන කෘෂිකර්ම භෝගවලට ඒවට අවශ්‍ය දේවල් අපි හඳුනාගෙන ඒවට මැදිහත් වෙන්න ඕනේ. ඒවා அது දිනු மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற விவசாய உற்பத்திகள், அந்த உற்பத்திகள் என்ன எவ்விடம் என்பதை சரியான முறையில் இனம் கண்டு கொண்டு அதற்கான அரசாங்கத்தினுடைய பங்களிப்பை செய்தாக வேண்டும். ඒවා අපිට කරන්න තියෙනවා. அவைகள் எங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கின்ற வேலைகள். අපිට ළමයින්ට දෙන අධ්‍යාපනය හොඳ අධ්‍යාපනයක් දෙන්න අපි දැන් සැලසුම් කරගෙන යනවා. அதற்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற கல்வியை நல்ல கல்வியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நாங்கள் திட்டமிட்டு வருகின்றோம். සෞඛ්‍ය පද්ධතිය ශක්තිමත් කරන්න අපි සැලසුම් කරගෙන යනවා. சுகாதார சேவையை மேலும் பலப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். මේවා ඔක්කොම අපිට තව කරන්න තියෙනවා. எதிர்வரும் காலங்களில் இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளாகும். එහෙනම් අපිට ගමේ හොඳ ටීම් එකක් ඕනේ. அதனால விட்டு எங்களுடைய கிராமத்தில் நல்ல ஒரு டீம் இருக்க வேண்டும் இந்த வேலைகளுக்கு. ඒ වගේම තමයි ඔබ දන්නවා මේ අපේ රට යුද්ධ ගැටුම් ගණනාවක් නිදහස ලැබුණු දවසේ ඉඳන් අත්විඳින්න සිද්ධ වුණා. அதனால் அதே போன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நமது நாடு சுதந்திரம் கிடைச்ச காலத்திலிருந்து என்ன யுத்தம், போராட்டம், பல்வேறு இன ஒடுக்குமுறைகளை நாங்கள் சந்தித்த நாடாகும். මේ බිම ඇතිතරම් ලේ වලින් තෙත් වෙලා இந்த තියෙනවා. மண் போதுமான அளவு இரத்தத்தால் நலைந்து போயிருக்கின்றது. මේ රටේ අම්මලා හැම පළාතකම මේ රටේ ඉන්න මව්වරුන් තමන්ගේ දරුවන් නැති වෙලා විලාප දීලා ඇති. இங்க இருக்கின்ற அம்மாக்கள், நாடு முழுவதும் இருக்கின்ற அம்மாக்கள் தாங்கள் பிள்ளைகளை இழந்து அழுது புலம்பியது போதும். නැති වෙච්ච ළමයි කවදද ආයිත් එන්නේ කියලා තාමත් බලාපොරොත්තු තියාගෙන ඉන්න මව්වරු කීදාවක් මේ රටේ ඉන්නවද? திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்த்த வண்ணம் தாய்மார்கள் இன்னமும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். ඒ අපි විඳපු දේවල් මේ රටේ ජනතාව ඒ ප්‍රචණ්ඩත්වය ඒ යුද්ධය ඒ ගැටුම් නිසා විඳපු දේවල් වලට යම්කිසි සහනයක් සුවපත් වීමක් අවශ්‍යයි. அதனால் நாங்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், யுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களுடைய மனதை ஆற்றுப்படுத்துகின்ற, ஆறுதல் படுத்துகின்ற ஒரு ஆறுதல் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. අපේ ආණ්ඩුව සංහිඳියාව ප්‍රමුඛ කරගත් ආණ්ඩුවක්. எங்களுடைய அரசாங்கம் நல்லிணக்கத்தை முதன்மையாக கொண்டு செயற்படுகின்ற அரசாங்கமாக සියලු දෙනාම එකතු කරගෙන සියලු දෙනාගේම සහභාගීත්වයෙන් ඒ සංහිඳියාව කරා යන්න අපි நாங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு அந்த நல்லிணக்கத்தை நோக்கி செல்வதற்கு முயற்சிக்கின்ற அரசாங்கமாக මේ රට සුවපත් කරන්න අපිට අවශ්‍ය වෙලා இந்த நாட்டை சுகப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ඒ නිසා තමයි අපි කාලයක් තිස්සේ නොවිසඳුණු ප්‍රශ්න වලට අත තියන්න පටන් අරගෙන அதனால் தான் நாங்கள் காலமாக ஒரு சில காலங்களாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்ப்பதற்கு இன்னைக்கு கை வைத்திருக்கின்றோம். අවුරුදු 37ක් වහලා තියපු පලාලේ පාර අපි විවෘත කරා ඊයේ 37 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பலாலி வீதி திறக்கப்பட்டிருக்கின்றது. අපි හමුදාවට ලබා පවරගත්ත ඉඩම් ඒ නිදහස් කිරීම වෙන ආණ්ඩු වලින් පටන් ගත්තත් තාම අපි ඒවා තව හොය තව නිදහස් කරමින් යනවා. அதாவது ராணுவம் வசமாக இருக்கின்ற காணிகளை மீளும் விடுவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். මේ වෙච්ච දේවල් පිළිබඳ කතා කරන්න තියෙන බය අපි නැති කරා. அதனால் இது சம்பந்தமாக பேசுவதற்கு இருந்த பயம், அச்சத்தை நாங்கள் இன்று போக்கி இருக்கின்றோம். මේ දේවල් නිසා දුක් විඳා කියලා කියන එක වැරැද්දක් නොවන තැනට අපි මේ රට පත් කරලා තියෙනවා. அதாவது இது நாள் வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டோமே, துன்பப்பட்டோமே என்பதை கூறுவதற்கு தயக்கமில்லாது ஆன ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நாங்கள் நாட்டை கொண்டு வந்திருக்கோம். දැන් අපිට අවශ්‍යයි මෙතනින් තව අඩියක් ඉස්සරහට තියන්න. இப்போது எங்களுக்கு தேவை இந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு அடி முன்னெடுத்து வைப்பதற்கு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. ඒක තමයි අපේ සියලු දෙනාගේම මේ කතාන්දර වලට ඇහුම්කන් දෙන, ඒ වගේම අපේ සියලු දෙනාගේම දුක බාර ගන්න, ඒ දුකට සංවේදී වෙන සමාජයක් අපි ගොඩනගා. அதுக்காக தான் வேறொன்றியா எங்களுடைய அனைவருடைய குரலுக்கு செய்யப்படுகின்ற அந்த துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு
හැම நிலைமை දෙනා எங்களுக்கு தேவையாக இருக்குது. හැම දෙනාගේම හිත තුල වෙන් කරනව වෙනුවට සංහිඳියාව ඇති වෙන විදිය සමාජයක් අපි ගොඩනගා அனைவருடைய ගන්නවා. மனங்களிலும் பிரிப்பதற்கு பதிலாக நல்லிணக்கம் ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்தாக வேண்டும். ඒක අපිට කරන්න ඉතුරු වෙලා තියෙන වැඩ. அதை நாங்கள் செய்ய வேண்டிய தேவையாக இருக்கின்றது. ඒ නිසා බොහෝ වැඩ තව අපිට ඉතුරු වෙලා තියෙනවා. அதனால் இவ்வாறான பல்வேறு வேலைகள் இன்னமும் மிச்சமாக இருக்கின்றது. මේ අපි ඔබ අප මත තබපු විශ්වාසයත් ඔබ අපට දීලා තියෙන වගකීමත් අපි එලෙසම ආරක්ෂා කරනවා. நீங்கள் எங்கள் மீது வைத்து இருக்கின்ற நம்பிக்கைக்கு அதே அளவில் நாங்கள் அதை பாதுகாப்போம் என்று உறுதியளிக்கின்றோம். ඒ විශ්වාසය අබමල් රේණුවකින්වත් ඒ විශ්වාසයට හානියක් වෙන්න දෙන්නේ නැහැ. அந்த நம்பிக்கைக்கு மீது கடுகள வேடும் தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம். ඒ නිසා අපිට තව යන්න දීර්ඝ ගමනක් තියෙනවා. எங்களுக்கு நீண்ட பயணம் முடி செல்ல வேண்டியிருக்கின்றது. ඔබ 2024 ආරම්භ කරපු ඓතිහාසික ගමන ආපස්සට හරවන්නේ නැතුව මේ වෙනස ආරක්ෂා කරමින් අපි දිගටම වැඩ කරමු. அதனால் நீங்கள் 2024ஆம் ஆண்டு உங்களால் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அடியை பின் வைக்காது இதை மேலும் முன்னோக்கி செல்வதற்கான அடியினை எடுத்து வையுங்கள் என்று நாங்கள் 2025 நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ඒ සඳහා 2025 ඔබ මැයි 6 වෙනිදා ඓතිහාසික ජයග්‍රහණයක් ජාතික ජනබලවේගයට ලබා දෙන්න කියා ඉල්ලා සිටිමින් ඒ සඳහා ඔබට ශක්තිය ධෛර්යය ප්‍රාර්ථනා කරමින් මම අවසන් කරනවා. அதற்காக வேண்டி எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உங்களுடைய அபாரான ஒரு முடிவினை எடுக்கும்படியும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கும்படியும் திசை காட்டிய வெற்றி பெற செய்யும்படியும் கேட்டுக்கொண்டு அதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சுதந்திர போதை விரும்பி